சாதாரண காய்ச்சல் போல ஆரம்பித்து சில நாட்களிலேயே உடலின் பல்வேறு உறுப்புகளை கடுமையாக பாதிக்கக்கூடிய எபோலா வைரஸ் மத்திய ஆப்பிரிக்கா நாடான காங்கோவில் தற்போது மிக வேகமாக பரவி வருகிறது. இது தொடர்பில் தற்போது கிடைத்துள்ள சமீபத்திய தகவலின்படி காங்கோவில் இந்த ஆண்டுக்கான எபோலா பாதிப்பு 4449 உயர்ந்துள்ளதுடன் உயிரிழப்பு 2061 அதிகரித்துள்ளது. இந்த பரவல் இதுவரை பதிவான எபோலா பரவல்களில் மிக வேகமாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா என்பது மனிதர்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் தொற்று. ஆரம்பத்தில் காய்ச்சல், கடுமையான தலைவலி, உடல் பலவீனம், தசை மற்றும் மூட்டு வலி போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். நோய் தீவிரமடையும் போது வாந்தி, வயிற்றுப்போக்கு, தோல் தடிப்புகள் மற்றும் உடலின் பல்வேறு உறுப்புகள் பாதிக்கப்படுவது போன்ற நிலைகள் ஏற்படலாம். சில நோயாளிகளுக்கு கடுமையான இரத்தப்போக்கு உள்ளிட்ட அறிகுறிகளும் ஏற்படக்கூடும். எனினும் ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒரே மாதிரியான அறிகுறிகள் ஏற்பட வேண்டும் என்பது இல்லை. காங்கோவில் தற்போது பரவி வரும் புண்டிபுகியோ வகை எபோலா வைரஸ் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த வகை வைரஸ் தொடர்பாக தற்போது அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியோ அல்லது குறிப்பிட்ட சிகிச்சை மருந்தோ பயன்பாட்டில் இல்லை. இருப்பினும் புதிய தடுப்பூசிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் தொடர்பான ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. இதனுடன் காங்கோவின் சில பகுதிகளில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை, மோசமான போக்குவரத்து வசதிகள், சுகாதார பணியாளர்களின் பற்றாக்குறை மற்றும் சுகாதார சேவைகளை மக்கள் எளிதில் அணுக முடியாத நிலை ஆகியவையும் நோயை கட்டுப்படுத்துவதில் பெரும் சவாலாக உள்ளன. எபோலா வைரஸ் முதலில் 1976 ஆண்டு காங்கோவில் அடையாளம் காணப்பட்டது. அப்போது எபோலா ஆற்றுக்கு அருகிலுள்ள பகுதிகளில் இந்த நோய் கண்டறியப்பட்டதால் அந்த ஆற்றின் பெயரே வைரஸுக்கு சூட்டப்பட்டது. விலங்குகளில் இருந்து மனிதர்களுக்கு வைரஸ் பரவுவதும் பின்னர் பாதிக்கப்பட்ட நபரின் இரத்தம் மற்றும் உடல் திரவங்களுடன் நேரடி தொடர்பு ஏற்படுவதன் மூலம் மனிதர்களிடையே பரவுவதும் எபோலாவின் முக்கிய பரவும் வழிகளாகும். எபோலாவால் உயிரிழந்தவர்களின் உடல் வைரஸ் இருக்கக்கூடும் என்பதால் பாதுகாப்பற்ற முறையில் உடலை தொடுவது அல்லது பாரம்பரிய இறுதி சடங்குகளின் போது நேரடி தொடர்பு கொள்வது நோய் பரவலுக்கு வழிவகுக்கலாம். இதனால் பாதுகாப்பான அடக்கம் மற்றும் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் எபோலா கட்டுப்பாட்டில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றன. இந்த முறை எபோலா பரவலின் வேகம் சுகாதார அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. முன்னைய பெரிய எபோலா பரவல்களுடன் ஒப்பிடும் போது தற்போதைய காங்கோ பரவலில் 2000 உயிரிழப்புகள் மிக குறுகிய காலத்திலேயே பதிவாகியுள்ளன. இதனால் இது வரலாற்றிலேயே வேகமாக வளர்ந்து வரும் எபோலா பரவலாக கருதப்படுகிறது. மேலும் நோயாளிகளை ஆரம்பத்திலேயே அடையாளம் காண்பது, அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்காணிப்பது மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மருத்துவ உதவிகளை கொண்டு சேர்ப்பது ஆகியவை தொடர்ந்து சவாலாக உள்ளன. ஒரு சிறிய வைரஸ் எவ்வாறு ஆயிரக்கணக்கான உயிர்களை காவு வாங்கும் பேராபத்தாக மாறுகிறது என்பதற்கு காங்கோவில் தற்போது உருவாகியுள்ள நிலைமை ஒரு கடுமையான எச்சரிக்கையாகியுள்ளது. உலக சுகாதார அமைப்பு, காங்கோ மற்றும் அண்டை நாடுகளும் இணைந்து கண்காணிப்பு, தொடர்பு கண்டறிதல், மருத்துவ சிகிச்சை மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றன.